ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான சிக்கன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி நம்ம வெப்சைட்டில் வந்து நிறைய மசாலாஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இன்றைக்கி சிக்கன் மசாலா, அதாவது ரொம்ப எளிமையாக கம்மியான குவான்டிட்டியில் ஒரு கிலோ ஆகிற மாதிரி வீட்டுக்கு எப்படி நம்ம அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் ஒவ்வொன்றா மெஷர்மெண்ட்டோடு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். வீடியோ பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள், ஓகேங்களா? அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லி நான் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். மெஷர்மெண்ட் ஒன்றுனா வந்து நான் போட்டு வறுக்கும் போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு தான் வந்துருக்குறேன். அதனால் அதுக்கு தேவையான பொருள் வந்து முதல்ல மல்லி எடுத்து வச்சுருக்குறேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, அதோட காஷ்மீர் மிளகா கொஞ்சம், அதுக்கப்புறம் ஜாதிபத்திரி, அன்னாசிப்பூ, இது கருப்பு ஏலக்காய், இது ஏலக்காய், கசகசா, மிளகு, சீரகம், மராத்தி மொக்கு, பட்டை, பிரியாணி இலை, கல்பாசி, இத்தனை பொருள் வச்சு, அப்புறம் வந்து கிராம்பு இப்போ வந்து எடுத்து வச்சிருக்கிற இந்த மல்லியை வந்து போட்டுக்கலாம். மல்லியினுடைய அளவு பார்த்தீங்கன்னா 300 கிராம். வந்து சீரகத்தினுடைய அளவு வந்து 100 கிராம். சீரகத்தையும் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். எப்பவுமே இந்த மசாலாலாம் அரைக்கும் போது நமக்கு பக்குவம் தான் ரொம்ப முக்கியம். ஸ்டவ் வந்து எப்பவுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுக்கணும். அடுத்து வந்து மிளகுனுடைய அளவு பார்த்திங்கன்னா அதுவும் 100 கிராம் தான். மிளகு வந்து நல்லா வறுபட்டுருக்கு. அடுத்து சோம்பு கொட்டிக்கலாம். சோம்புனுடைய அளவு வந்து 100 கிராம் தான். நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து பட்டை, இதனுடைய அளவு வந்து 110 கிராம். கிராம்பு, லவங்கம் அளவு ஒன்று தான். இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா 30 கிராம். அதோட 30 கிராம் ஏலக்காய், அது கூடவே மராத்தி மொக்கு, இது ஒரு 30 கிராம். கருப்பு ஏலக்காய், இது ஒரு 10 கிராம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டார் பூ 30 கிராம். ஜாதிபத்திரி 12 கிராம் போட்டுக்கலாம். அது கூடவே கல்பாசி ஒரு 30 கிராம். அதோட இப்போது ஒரு 10 கிராம் பிரிஞ்சி இலை சேர்த்துருக்குறேன். பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போது மிதமான சூட்டில் தான் வறுத்து எடுத்து வச்சுருக்குறோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ஓவராக தீர மாதிரி வறுத்துட்டோம்னா அதனுடைய ஸ்மெல்லும் சரி, அதனுடைய டேஸ்ட்டும் சரி ரொம்ப வித்தியாசமாயிடும். அதனால் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் சுடுற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து கசகசா, இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா 50 கிராம் தான். இதுவும் கசகசா வந்து நமக்கு போட்டோன்னே நல்லா அது வதங்க ஆரம்பிச்சிடும். அதனால் இதுவுமே ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து 50 கிராம் முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன். அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து கடைசியாக ஒரு 10 கிராம் கல்லுப்பு சேர்த்துருக்குறோம். இந்த கல்லுப்போட எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாவும் கொட்டிக்கலாம். இந்த காஞ்ச மிளகாவுடைய அளவு பார்த்திங்கன்னா
மொத்தமாக 160 கிராம். ஸோ இதில் வந்து இந்த காஞ்ச மிளகாவுடைய அளவு பார்த்திங்களன்னா, நான் வந்து இதில் 100 கிராம் நீட்டு மிளகாவும் 60 கிராம் காஷ்மீர் மிளகாவும் எடுத்துருக்கிறேன். ஸோ காஷ்மீர் மிளகா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து காரம் இருக்காது, நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். நீட்டு மிளகா அது வந்து 100 கிராம், காஷ்மீர் மிளகா 60 கிராம் அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக 160 கிராம் இந்த மிளகாவுடைய அளவு. ஸோ இதை வந்து நம்ம உப்பு போட்டு வறுக்கும் பொழுது அதிகமாக நமக்கு அந்த நெடி ஏறாது. அதனால் அதுவும் இல்லாமல் மசாலா வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு ஷெல்ஃப் லைஃப் இருக்குன்றதுக்காக உப்பு போட்டு நம்ம வறுத்துக்கிறோம். பாருங்கள், மிளகாவும் நம்ம வந்து வறுத்துட்டோம். இதை வந்து நம்ம ரொம்ப, அதான் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி ரொம்ப அனலில் வறுக்காமல் மிதமான சூட்டில் வறுத்தா போதும். இதை வந்து இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆற வச்சுருவோம். ஆற வச்சுட்டு நல்லா இது காஞ்சதுக்கப்புறம் மில்லில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், நம்ம நல்லா வறுத்து ஆற வச்சு மில்லில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்த நம்ம சிக்கன் மசாலா இப்போ ரெடியாக இருக்குது. டேஸ்ட்டும் சரி, ஸ்மெல்லும் சரி, ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்குது. நீங்களும் வீட்டில் இந்த சேனலை பார்த்துட்டு செய்யுங்க. செஞ்சுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது செய்ய டைம் இல்லை அப்படின்னாக்கா இருக்கவே இருக்கும், கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். எங்கள் வெப்சைட்லேயும் நீங்கள் இந்த சிக்கன் மசாலா வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நாங்களே டெலிவரி பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.